வந்து இறங்குனதுமே ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்தது இந்த மருதாணி செடிய தாங்க. ஜாலி பரவால்ல நம்ம வீட்லயே மருதாணி செடி இருக்கு. அதுவும் ரொம்ப கைக்கு வாட்டமா கீழயே வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து பறிச்சு, அரைச்சு வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதான் எப்பவும் நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குமே. சாயந்தரத்துக்கு மேல பறிக்காத அப்படின்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்களா, அதனால சரி நானும் விட்டுட்டேன். அடுத்த நாள் சரி ஓகே தூங்கி எழுந்து ரொம்ப பொறுமையா நிறுத்தி நிதானமா ஒரு 10 மணிக்கு மேல வெளியில வந்து பார்த்தா, எனக்கு முன்னாடியே ஒரு நல்ல உள்ளம் வந்து பறிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. நான் கூட எங்க அம்மா தான் எனக்காக பறிச்சுட்டாங்களோ அப்படின்ட்டு உள்ள போய் எங்க அம்மாட்ட கேட்டா, "நான் எடுக்கவே இல்லம்மா" அப்படின்ட்டாங்க. யாருன்னு தெரியல. லைட்டா கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. சரி விடுமா எனக்கு வேணாம்மா அப்படின்ட்டேன். எங்க அம்மா இருந்தாலும் பரவால்ல, உன் கைக்கு இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சம் பறிச்சுட்டோம். இன்னொரு பக்கம் கொஞ்சம் யோசனையாவும் இருக்கு. ஞாபகம் இருக்குங்களா? ஒரு வாட்டி மருதாணி பறிச்சு, அரைச்சு வச்சதுனால உடம்பு முடியாம போயிடுச்சு. ஏன்னா எனக்கு கோல்டு டக்குன்னு சேராது. அதுவும் ஒரு யோசனையா இருக்கு. இப்ப தான் வந்து இறங்கியிருக்கோம். ஆரம்பத்திலேயே மருதாணிய வச்சு உடம்பு முடியாம படுத்துக்கணுமா? அப்படின்னு அதுவும் ஒரு யோசனையா இருக்கு. இருந்தாலும் ஆசை யார விட்டது பறிச்சாச்சு.